ஜெய் சாயிராம். என் அன்பு குழந்தையே, பொறுமையும் தன்னம்பிக்கையும் தான் தைரியம். அந்த தைரியத்தை தொலைத்து விடாதே. எப்பொழுதுமே நல்ல சிந்தனையோடு இரு. உயர்ந்த எண்ணங்களை உன் மனதில் வளர்த்து கொண்டே இரு. நான் இருக்கிறேன். உனக்கிருக்கும் 1000 கஷ்டங்களுக்கு மத்தியில் சாயப்பாவை பார்க்க வேண்டும், சாயிநாதரோடு பேச வேண்டும் என்ற கவலையும் உன்னோடு சேர்ந்து கொண்டிருக்கிறது. சில நாட்களாகவே என்னை பார்க்க வேண்டும், என்னை தரிசிக்க வேண்டும், என்னுடைய ஆசிர்வாதத்தை பெற்றுக்கொள்ள வேண்டும் என்ற ஆவல் உன் மனதில் எழுந்திருக்கிறது என்பது எனக்கு நன்றாகவே தெரிகிறது என் பிள்ளையே. நான் உன் கண்முன் வந்து நின்றாலும் கூட உன் மனதில் இருக்கும் வேதனைகளாலும் உன் மன போராட்டங்களாலும் என்னால் சாயிநாதரை முழுமையாக தரிசிக்க முடியவில்லையே, நான் இப்பொழுது என்ன செய்ய போகிறேன் என்று கவலையோடும் வேதனையோடும் இருக்கிறாய். அப்படி நீ வேதனையாக இருக்கும் சமயத்தில் என்னை நீ ஒரு முறை பார்த்தாலே போதும், உன் கண்களிலிருந்து கண்ணீர் தாரை தாரையாக கொட்டுகிறது. அதற்கு காரணம் என்ன தெரியுமா? என்னை நீ ஆத்மார்த்தமாக மனதில் நினைத்து என்னை பார்ப்பதால் தான் உன் கண்ணில் கண்ணீர் பெருக்கெடுத்து ஓடுகிறது. உன் மனதில் சொல்லக்கூடிய வேதனை, சொல்லக்கூடாத பிரச்சனை, சொல்லவே முடியாத பிரச்சனை என 1000 பிரச்சனைகள் ஓடிக்கொண்டிருப்பதாலும் உன் மனதை போட்டு ரணப்படுத்தி கொண்டிருப்பதாலும் தான் உன்னால் என்னை முழுவதுமாக ஏற்றுக்கொள்ள முடியவில்லை. உன் மனதில் இருக்கும் பிரச்சனைகள் தான் உன்னிடம் மேலோங்கி இருக்கிறது. சாயிநாதரே என் வாழ்க்கையை மீட்டெடுங்கள், சாயிநாதரே என்னை காப்பாற்றுங்கள் என்று வார்த்தைகளால் கூட சொல்ல முடியாத அளவிற்கு உன் கண்களில் கண்ணீர் பெருக்கெடுத்து ஓடுகிறது. பிள்ளையே, நீ கண்ணீர் சிந்தினால் நானும் வேதனைப்படுவேன் என்று உனக்கு புரிகிறதா? உன்னுடைய சிந்தனை முழுவதுமே சாயிநாதர் மேல் வை. உனக்கிருக்கும் பிரச்சனைகள் மேல் உன்னுடைய கவனத்தை திசை திருப்பாதே. நீ அப்படி சோகங்களையும் கஷ்டங்களையும் வேதனைகளையும் நினைத்து கொண்டிருந்தால் உன்னால் முழுவதுமாக என்னை பார்க்க முடியாது. மனதை நிம்மதியாகவும் வெறுமையாகவும் வைத்துக்கொள். தேவையில்லாத பிரச்சனையை மனதில் போட்டு குழப்பிக் கொண்டிருப்பதால் தான் இவ்வளவு வேதனைப்படுகிறாய் என்பது உன் சாயப்பாவிற்கு நன்றாகவே தெரியும். இது நாள் வரை நீ விட்டதையெல்லாம் விரட்டி விரட்டி பிடிக்கப் போகிறாய். இது உனக்கான இறுதி வாய்ப்பு. இதையும் நழுவ விட்டு விடாது. பின் வருத்தப்படாதே. உன் சாயப்பா உனக்காக அனைத்தையும் அள்ளி அள்ளி கொடுத்து கொண்டிருக்கிறேன் என்பதை மறந்துவிட்டு வேறு எதையோ போய் எங்கெங்கோ அலைந்து தேடிக்கொண்டே இருக்கிறாயே. நான் உன்னில் இருந்து கொண்டிருக்கிறேன் என்பதை மறந்துவிட்டாயா அல்லது மறுத்துவிட்டாயா? மற்றவர்களிடம் எதிர்பார்த்து மற்றவர்களிடம் கேட்டு வாழ்வது சுயமரியாதையாக இருக்காது என்று என்பவர்கள் மத்தியில் என்னிடம் அனைத்தையும் கேட்டு கேட்டு பெற்றுக்கொண்டு அதில் சந்தோஷமடைந்து வாழ்வதை பார்த்து எனக்கு மிக ஆனந்தமாக இருக்கிறது. என்னை உன் தகப்பனாக நீ ஏற்றுக்கொண்டு விட்டாய் என்பதை நான் முழுமையாக புரிந்து கொண்டுள்ளேன். உனக்கு என்ன தேவை என்பதை பார்த்து பார்த்து அள்ளி அள்ளி கொடுத்து உன்னை நான் வாழ வைப்பேன். உலக நினைப்புகள் மீது எனக்கு கவனமே இல்லை. என் சாயப்பா தான் எனக்காக இருக்கிறார். சாயியே சர்வதம், சாயியே சத்தியம் என்று வாழ்ந்து கொண்டிருக்கும் என் பிள்ளையே, உனக்கு என்ன தேவை என்பது நீ சொல்லிதான் எனக்கு தெரிய வேண்டும் என்றில்லை. நீ சொல்லாமலேயே அனைத்தும் எனக்கு தெரியும். உனக்கான நிழலில் உன்னை அமைதியாக நான் வாழ வைப்பேன். உனக்கான சாம்ராஜ்யத்தையே நான் உனக்கு உருவாக்குவேன். நீ விரும்பியது எல்லாமே உனக்கு கிடைக்கும் நேரம் கனிந்திருக்கிறது. உனக்கான அறுவடை காலம் சர்வ நிச்சயமாக இதுவேதான். வானத்தில் இருக்கும் நட்சத்திரமாய் ஜொலிக்கப் போகிறாய். உன்னுடைய சிரிப்பில் என்னுடைய சந்தோஷமும் அடங்கி இருக்கிறது என்பதுதான் நிதர்சனமான உண்மை. உனக்கான சந்தோஷத்தில், உனக்கான வாழ்க்கையில், உனக்கான நிம்மதியில் எப்பொழுதுமே நான் உன்னை எல்லா நொடியிலும் சூழ்ந்தே இருப்பேன். உன்னை வாழ்க்கையில் நிம்மதியாக நான் வாழ வைப்பேன். நீதான் என்னுடைய உயிர்.
உன்னுடைய நிம்மதியில்தான் என்னுடைய நிம்மதியும் அடங்கியிருக்கிறது. உன்னுடைய சந்தோஷத்தில் என்னுடைய ஆனந்தமும் அடங்கியிருக்கிறது என்பதை புரிந்து கொள் என் குழந்தையே. உன்னை என்னுடைய கண்ணாக, உயிருக்கு உயிராக என்றுமே நான் காப்பேன். நீ என்னுடைய பரிபூரண அருளும் ஆசிர்வாதமும் அன்பும் பெற்ற என்னுடைய பொக்கிஷம். நீயாக என்னை தேடி வரவில்லை. கயிறு கட்டு பறவையை இழுப்பது போல உன்னை நான் என் பக்கம் இழுத்திருக்கிறேன். உனக்கு வேண்டியது அனைத்தையும் அள்ளி அள்ளி கொடுப்பதற்காகவே உன்னை என் பக்கம் இழுத்திருக்கிறேன் என்பதுதான் உண்மையிலும் உண்மை. உன்னை விட்டு நான் அனுதினமும் நகரவே மாட்டேன். என் பார்வை எப்பொழுதும் உன் மீது இருந்து கொண்டுதான் இருக்கும். என்னை மீறி உன் வாழ்வில் எதுவும் தவறாக நிகழும்படி நான் விட்டுவிடவும் மாட்டேன். உன்னுடைய வேதனை காலமெல்லாம் ஒரு முடிவுக்கு வரப்போகிறது. நீ இழந்தது அனைத்தையுமே மீண்டும் பெறப்போகிறாய். உன்னுடைய வாழ்வு வண்ணமயமாக மாறப்போகிறது. நான் உன்னுடன் இருக்கும் பொழுது வீணாக கலங்காதே. கண்ணீரை வீணடிக்காதே. தேவையில்லாமல் அழாதே. யாரெல்லாம் உன்னை தூற்றினார்களோ, இழிவாக பேசினார்களோ, அவர்களெல்லாம் பொறாமைப்படும் அளவிற்கு உன் காலம் உனக்காக கனியவிருக்கிறது. நல்லதை மட்டுமே எண்ணிக்கொண்டிரு. நல்லதை மட்டுமே பேசு. முடிந்தவரை மற்றவர்களுக்கு உதவியாக இரு. மறந்தும் கூட மற்றவர்களின் மனதை காயப்படுத்த எண்ணிவிடாதே. உன்னை ஒருபோதும் நான் கைவிடவே மாட்டேன். உன்னை காக்க யார் இருந்தாலும் இல்லாவிட்டாலும் நான் உனக்காக எப்பொழுதும் இருந்து கொண்டே இருப்பேன் என்பதை மட்டும் எந்த நொடியும் மறந்து விடாதே. நீ நினைத்தது நடக்கவில்லையா? நீ கேட்டது கிடைக்கவில்லையா? நீ விரும்பியது எதுவுமே உனக்கு நிறைவேறவில்லையா? நான் தான் காரணம். உனக்கு எது நல்லதோ அதை மட்டும்தான் நான் நடத்துவேன். நீ கோபத்தில் புலம்பினால், நீ வேதனைப்பட்டால், கண்ணீர் சிந்தினால் அதற்கெல்லாம் நான் கவலைப்படவே மாட்டேன். உன்னிடம் ஒரு ரகசிய செய்தியை சேர்க்கவே உன் சாயப்பா உன்னை நோக்கி வந்திருக்கிறேன். நம்பிக்கையோடு இதை முழுவதுமாக கேள். உனக்கு அது தெள்ளத் தெளிவாகவே புரியும். நீ எனக்கு நன்றி சொல்லும் நேரம் வந்துவிட்டது. உன் வாழ்க்கையில் இருக்கும் அத்தனை பிரச்சனைகளையும் என்னுடைய காலடியில் சமர்ப்பித்துவிட்டு நீ உன் வாழ்க்கையில் அமைதியாக வாழ முடிவு செய்து விட்டாயல்லவா? அனைத்தையும் நீ என்னிடம் சமர்ப்பித்த அனைத்தையும் நான் பார்த்து கொள்கிறேன் என்ற வாக்கும் உனக்கு நான் கொடுத்திருக்கிறேன். இதோ உன்னுடைய எல்லா பிரச்சனைகளும் எல்லா துன்பங்களும் ஒரு முடிவுக்கு வந்து நீ என்னிடம் வந்து நன்றி மேல் நன்றி சொல்லும் நேரம் உன்னை நெருங்கிக் கொண்டிருக்கிறது. என் பிள்ளையில் மனதில் என்ன இருக்கிறது, மனதில் என்ன ஓடிக்கொண்டிருக்கிறது என்பதை உன் அப்பாவாகிய எனக்கு தெரியாமல் இருக்குமா அல்லது புரியாமல் தான் போய்விடுமா? நீ சொன்னால்தான் எனக்கு புரியும் என்றில்லை. நீ என்ன செய்து கொண்டிருக்கிறாய், உன் மன ஓட்டம் என்ன, நீ எப்படி வாழ்ந்து கொண்டிருக்கிறாய், உன் வாழ்க்கையில் என்னென்ன சோதனைகளை சந்தித்து கொண்டிருக்கிறாய், அனைத்துமே உன் சாயப்பா பார்த்து கொண்டுதான் இருக்கிறேன். அனைத்தையும் எனக்கு அறிந்து கொண்டுதான் இருக்கிறேன். உன்னுடைய மன வலிமையை சோதிக்கும்படிதான் எல்லா நிகழ்வுகளும் உன்னை சுற்றி நடந்து கொண்டிருக்கிறது என்பதையும் நான் பார்த்து கொண்டுதான் இருக்கிறேன். எல்லாம் சுகமாகப் போகிறது, எல்லாம் உனக்கு சாதகமாகப் போகிறது என்றுதான் கூறிக்கொண்டே இருக்கிறீர்கள். ஆனால் எந்த மாற்றமும் நிகழ்வதற்கான எந்த அறிகுறியுமே எனக்கு தோன்றவே இல்லையே சாயிநாதரே என்று நீ என்னிடம் என்னை கேள்விக்குறியோடு பார்ப்பது எனக்கு தெளிவாகவே புரிகிறது. எதுவுமே மாறவில்லை என்று வருத்தம் கொள்கிறாயா? இந்த உலகத்தில் உள்ள அனைவருக்குமே நேர்மறை காலம், எதிர்மறை காலம் என்ற 2 காலம் மாறி மாறி வந்து கொண்டேதான் இருக்கும். அப்படி எந்த காலமாக இருந்தாலும் சரி, என்னுடைய பார்வை எப்பொழுதுமே என் பிள்ளைகள் மீதுதான் இருக்கும். அது நேர்மறையான காலமாக இருக்கும் பட்சத்தில் என்னுடைய உதவி உனக்கு மிக சுலபமாகவே கிடைத்துவிடும். அதுவே எதிர்மறையாக காலமாக இருக்கும் பட்சத்தில் என்னுடைய உதவி கிடைக்க சிறிது கால தாமதமாகும். ஆனால் தப்பாமல் கிடைத்தே விடும்.
நான் உன்னுடைய மனதில் சிம்மாசனம் போட்டு அமர்ந்திருக்கிறேன். உன் கஷ்ட காலத்திலிருந்து உன்னை விடுவிக்க, உன் கர்மாவிலிருந்து உன்னை விடுவிக்க, உன் போராட்ட காலத்திலிருந்து உன்னை விடுவிக்க அத்தனை அவதாரங்களும் நான் எடுப்பேன். இது சர்வ நிச்சயமாக நடக்கும். மகிழ்ச்சிக்கு எப்பவும் பஞ்சமே வராது. வாழ்க்கையில் எப்படி முன்னேறலாம், வாழ்வை எப்படி உயர்த்தலாம் என்பதை முதலில் திட்டமிட வேண்டும். அந்த திட்டப்படி காய்களை நகர்த்தி வாழ்க்கையில் வெற்றியை அடைய வேண்டும். இதுதான் வெற்றி அடைவதற்கான மிக சிறந்த ரகசியமாகவே இருக்கும். அதிலும் இலக்கில் கவனமாக இருக்க வேண்டும். பிடிச்ச வாழ்க்கையை, தனக்கு பிடித்த வாழ்க்கையை வாழ்பவனே மிக மிக அதிர்ஷ்டசாலி. எந்த வாழ்க்கையாக இருந்தாலும், தனக்கு என்ன வாழ்க்கை கிடைத்திருந்தாலும், தனக்கு பிடித்த மாதிரி வாழ்க்கையை வாழ்பவனே புத்திசாலியாகிறான். மாற்றங்கள் என்ற ஒன்றே இந்த உலகத்தில் இறைவன் தோற்றுவித்த மாறாத நியதி. இந்த ஒரு விஷயத்தை புரிந்து கொண்டு நாம் வாழ கற்றுக்கொண்டோமேயானால், யாருடைய மாறுதல்களும் நம் வாழ்வில் பெரும் தாக்கத்தையும் பெரும் ஏமாற்றத்தையும் ஏற்படுத்தாது. எப்பொழுது உன் சாயி தேவாவிடம் பேசும் பழக்கத்தை நீ ஏற்படுத்திக் கொள்கிறாயோ, அப்பொழுதிலிருந்து தனிமையாக இருக்கிறோமே என்று உன் மனம் வருந்தவே வருந்தாது. நான் தான் உனக்கு துணையாக இருக்கிறேனே, பின் எப்படி உன் மனதிற்கு அந்த ஏக்கம் வரும்? நான் எப்படி வரவிடுவேன்? நான் உன்னோடு எப்பொழுதும் பேசிக்கொண்டுதான் இருக்கிறேன். நீ என்னை உணர்ந்து கொள். நடப்பது எல்லாம் நன்மைக்கே. கூடிய விரைவில் நீ நல்ல செய்தியை, மகிழ்ச்சியான செய்தியை நிச்சயமாக கேட்பாய். நீ இன்னும் உன் இழப்பை நினைத்தே வருந்திக் கொண்டிருக்கிறாயே. உன் இழப்பு என்பது மிக பெரியதுதான். ஆனால் அதற்காக அதையே நினைத்து கொண்டிருந்தால் எல்லாம் சரியாகிவிடுமா? அல்லது ஏதாவது மாறிதான் விடுமா? நன்றாக சிந்தித்துப்பார். உன்னிடம் இருந்து போன எந்த பொருளுக்காகவும் எப்பொழுதுமே வருந்தாதே. என்றோ ஒரு நாள் அது உன்னை விட்டு போகத்தான் போகிறது, அல்லது நீ அதை விட்டு போகத்தான் வேண்டும். இதுதான் வாழ்க்கையின் நியதி. எதுவுமே நிரந்தரமல்ல. உலகமே நிரந்தரமல்ல. உன் உடலும் உனக்கு நிரந்தரம் அல்ல. ராஜாக்கள் கூலிகளாக ஆவதும் கூலிகள் ராஜாக்கள் ஆவதும் தான் உலக இயல்பு. உலகம் மாறிக்கொண்டேதான் இருக்கும். எது உன்னிடம் இருந்து பறிக்கப்பட்டதோ அதை போன்று 1000 மடங்கு உனக்கு கிடைக்கும். நான் கிடைக்க வைப்பேன். அது கிடைக்க நீ தைரியத்தோடு இருக்க வேண்டும். தன்னம்பிக்கையை இழந்துவிடக்கூடாது. உன்னுடைய தைரியத்தையும் இழக்காமல் விடாமுயற்சியோடு போராடும் குணத்தோடு இருக்க வேண்டும். அப்பொழுது உன்னிடம் இருந்து எது பறிக்கப்பட்டதோ, உன்னிடம் இருந்து எது விலகி சென்றதோ அதை போன்ற 1000 மடங்கு உனக்கு நான் கிடைக்க செய்வேன். இது உன் சாயப்பாவின் சத்திய வாக்குதான். எல்லோருக்கும் எல்லாமும் வரத்தான் போகிறது என்பதை உணர்ந்து கொண்டால் இது போன்ற இன்பத் துன்பங்களில் நீ சிக்கிக்கொள்ளவும் மாட்டாய், வேதனைப்படவும் மாட்டாய். நீயும் வேதனைப்பட்டு கொண்டு உன்னை சுற்றி இருப்பவர்களையும் வேதனைக்கு ஆளாக்க மாட்டாய். எல்லாவற்றையும் நடுநிலையோடு நின்று கவனித்து வருவாய். எல்லாம் புரிகிறது. ஆனால் இன்னமும் எனக்கு கஷ்டம் தொடர்கிறதே, நான் என்ன செய்வது என்ற கேள்வி உன் மனதில் மீண்டும் மீண்டும் எழுது கொண்டே இருக்கிறது. புலம்பாதே. உனது கை ஓங்கி இருக்கும் சமயத்தில் உன்னை உபயோகித்தும், ஓங்கின உன் கை இறங்கிய நிலையில் உன்னை உதாசீனப்படுத்தியும், அது மட்டுமல்லாமல் உன்னை கீழே வீழ்த்தி அழகு பார்க்கும் சந்தோஷப்படும் உலகம் இது. இது காலத்தின் கட்டாயம். அமைதியாக இரு. உன்னை பற்றி அவர்களாகவே தெரிந்து கொள்ளும் நேரம் வரும். அவர்களாகவே தெரிந்து கொள்ள வேண்டும் உன்னை பற்றி. நீயாக விமர்சனம் செய்யவே கூடாது. உன்னிடம் அன்பாய் பேசினால் போதுமே, உடனே கர்ணனைப் போல அனைத்தையும் கொடுத்து விடுவாய். பின்னர் அதை நினைத்து நினைத்து வருத்தமும் படுவாய். குழந்தா, தேவைப்படும் நேரத்தில் வரும் நண்பர்களும் சரி, உறவுகளும் சரி,
உனது நிலை தடுமாறும் சமயத்தில் உன் அருகில் வரவே யோசிப்பார்கள் என்பதை புரிந்து நடந்து கொள். ஏன், உன்னுடைய நிழல் கூட உன்னை விட்டு அகன்றுவிடும். கண்ணாடியைப் போல பிரதிபலிக்கிறது உனது வாழ்க்கை. தைரியமாக இரு. உன் அப்பா உன்னில்தானே இருக்கிறேன். எதற்காக இந்த மனக்குழப்பமும் வேதனையும் கண்ணீரும்? உன் வாழ்வில் ஏற்றத்தையும் மாற்றத்தையும் தரவே உன் சாயப்பா உனக்காக காத்து கொண்டிருக்கும் பொழுது நீ எதற்காக அனைத்தையும் நினைத்து கவலைப்படுகிறாய், வேதனைப்படுகிறாய், கண்ணீர் சிந்துகிறாய்? எதை இழந்தாலும் கலங்காதே. எது உன்னை விட்டு சென்றாலும் மனம் தளர்ந்து விடாதே. எது வந்தாலும் தைரியமாக இரு. நான் உனக்காகவே இருந்து கொண்டிருக்கும் பொழுது எதற்காக போனது மறைந்தது உன்னை விட்டு விலகி சென்றதை நினைத்து நினைத்து வருந்துகிறாய்? பொறுமையாக இரு குழந்தையே, நம்பிக்கையாக இரு. ஒன்றை நன்றாக புரிந்து கொள். எனக்கு ஆடம்பரமான பூஜை புலஸ்காரங்கள் எல்லாம் தேவையே இல்லை. உன்னுடைய அன்பு மட்டுமே, பொக்கிஷமான உன்னுடைய அன்பு மட்டுமே போதும் என் பிள்ளையே. நான் இருக்கிறேன். எந்த சூழ்நிலையிலும் நான் உன்னை கைவிடவே மாட்டேன். எல்லா நேரங்களிலும் உன்னை சுற்றியே இருப்பேன், உன் பாதுகாவலனைப் போல. என்றும் உனக்காக நீ செல்லும் இடமெல்லாம் நான் இருந்து கொண்டுதான் இருப்பேன். சர்வ நிச்சயமாக இருப்பேன். உன் சாயப்பா மீது நம்பிக்கை இருக்கிறதல்லவா? நான் உனக்கு நல்லது செய்வேன் என்ற நம்பிக்கை இருக்கிறதல்லவா? அப்பா இருக்கிறார், நம் வாழ்க்கையை நிச்சயமாக காப்பாற்றுவார் என்ற நம்பிக்கை இருக்கிறதல்லவா? அப்புறம் என்ன குழந்தையே, சந்தோஷமாக வாழ்ந்து விடலாம் தானே? என் அன்பு குழந்தா, என்னை தஞ்சமடைந்தவர்களுக்கும் என்னை நேசிப்பவர்களுக்கும் என்னை முழுவதுமாக நம்புகிறவர்களுக்கும் நான் என்றும் உயிருடன் தான் இருப்பேன். என்னுடைய ஆசிர்வாதமும் அற்புதமும் அவர்கள் வாழ்வில் நிகழ்ந்து கொண்டேதான் இருக்கும். இது சர்வ நிச்சயமான உண்மை. இதுதான் தெய்வ வாக்கும் கூட. குழந்தா, உன் நல்ல மனம் என்ன என்பதையும் சூழ்நிலைகள்தான் உன்னை மாற்றி உன்னை தவறான வழியில் சித்தரிக்கிறது என்பதையும் உன் சாயப்பா நன்கு அறிவேன் என் பிள்ளையே. சோதனைகளாலும் வேதனைகளாலும் உன் மனம் ரணப்பட்டு கிடக்கிறது. என்னுடைய ஆசிர்வாதங்களால் நான் உன்னையும் உன் குடும்பத்தாரையும் உன்னை சுற்றி இருப்பவர்களையும் என்னுடைய அன்பு கரம் கொண்டு அரவணைப்பேன். என்னுடைய பார்வை எப்பொழுதுதான் உன்மீதுதான் இருக்கும் என் குழந்தையே. வீணாக பயப்படாதே. உனக்கு நல்ல நல்ல மாற்றங்களையும் உன் வாழ்வில் ஏற்றங்களையும் தருவதற்காகவே உன் அப்பா இருக்கிறேன் என்ற நம்பிக்கையோடு இரு. அந்த ஒரு நம்பிக்கை மட்டும் இருந்தாலே போதும். நிச்சயமாக நீ வாழ்க்கையில் வெற்றி என்னும் கனியை மிக சுலபமாக சுவைக்கலாம் உன் சாயப்பாவோடு சேர்ந்து. குழந்தா, உன் வாழ்க்கையில் நீ கடந்து வந்த பாதையை, இது நாள் வரை நீ கடந்து வந்த பாதையை சற்று யோசித்துப்பார். கொஞ்சம் திரும்பிப்பார். அன்றிலிருந்து இன்று வரை என்னென்ன வித்தியாசங்கள் உன் வாழ்வில் நடந்தது என்பது நீயே நிச்சயமாக புரிந்து கொள்வாய். இறுதி கட்டத்தை எட்டிவிட்டாய். உன் வேண்டுதல்கள் அனைத்துமே கூடிய விரைவில் உனக்கே சாதகமாகும் நேரம் உன்னை நெருங்கிவிட்டது. நீ என்னிடம் வந்து என்ன கூறப்போகிறாய் தெரியுமா? என் வாழ்க்கையில் இதுவெல்லாம் நடக்குமா என்று நான் ஏக்கத்தோடு பார்த்து கொண்டிருந்த அந்த விஷயத்தை எனக்கு சாதகமாக நிறைவேற்றி கொடுத்து விட்டீர்கள் சாயிநாதரே. என் வாழ்க்கையில் மாற்றங்கள் நிகழ்ந்துவிட்டது. நன்றி மேல் நன்றி சாயிநாதரே என்று என்னிடம் வந்து நீ கூறத்தான் போகிறாய். வேலை பாக்கியம், திருமண பாக்கியம், குழந்தை பாக்கியம், எனக்கிருந்த வழக்கு பிரச்சனை, குடும்ப உறவுகளில் சிக்கல், அனைத்து பிரச்சனைகளிலிருந்தும் என்னை விடுவித்து என் வாழ்க்கையில் மாற்றத்தை உண்டு பண்ணிவிட்டீர்கள் சாயிநாதரே. நான் இதுநாள் வரை எதற்காக ஏக்கத்தோடு இருந்தேனோ அதை அனைத்தையும் எனக்கு சாதகமாக்கி கொடுத்து விட்டீர்கள் என்று என்னிடம் வந்து ஆனந்த கண்ணீர் சொரியத்தான் போகிறாய். நான் உங்களிடம் கேட்ட அத்தனை விஷயங்களையும் எனக்கு சாதகமாக நிறைவேற்றி கொடுத்து விட்டீர்கள். என்னுடைய கடன் பிரச்சனைகளிலிருந்து நான் முற்றிலுமாக வெளியே வந்துவிட்டேன்.
கடனெல்லாம் அடைத்துவிட்டு நான் இப்பொழுது சேமிக்கும் அளவிற்கு எனக்கு செல்வத்தை வாரி வாரி கொடுத்துள்ளீர்கள் என்று நீங்கள் கொடுத்த அத்தனை விஷயங்களையும் நானே எதிர்பார்க்காத நேரத்தில் எதிர்பார்க்காத தருணத்தில் எனக்கு கொடுத்துள்ளீர்கள் என்று என்னிடம் வந்து சொல்லப் போகிறாய். நானுமே என்னுடைய பிள்ளைகள் அனைவரும் என்னிடம் பிரார்த்தனையாக வைத்தது அனைத்தையும் நிறைவேற்றி கொடுத்துவிட்டு எனக்கு நிறைவேற்றி கொடுத்து விட்டீர்கள் சாயிநாதரே. நான் இப்பொழுது மகிழ்ச்சியாக இருக்கிறேன், சந்தோஷமாக இருக்கிறேன் என்று எப்பொழுது என் பிள்ளைகள் கூறுவார்கள் என்று நானும் காத்து கொண்டிருக்கிறேன். இப்படி சாயியே சர்வதம், சாயியே அனைத்தும் என்று நம்பிக்கொண்டிருக்கும் கோடிக்கணக்கான பிள்ளைகளிடம் தினமும் நித்தம் அவர்களுடைய பிரார்த்தனையை நான் நிறைவேற்றி கொடுத்துதான் கொண்டிருக்கிறேன். தினம் அனைவருடைய வாழ்க்கையையும் மாற்றத்திற்கான அத்தனை வழிகளையும் நான் ஏற்படுத்தி கொண்டுதான் இருக்கிறேன். அந்த வகையில் என் பிள்ளையாகிய உனக்கும் நல்ல விஷயம் நடைபெறப் போகிறது. கூடிய விரைவில் உன் மாற்றத்துக்கான நேரமும் உன்னை நெருங்கிக் கொண்டிருக்கிறது. நீ எதை தேடிக்கொண்டிருக்கிறாயோ அதுவும் உன்னை தேடிக்கொண்டிருக்கிறது என்பதை தீர்க்கமாக நம்பு. அது உன்னிடம் வந்து சேரும் நேரமும் காலமும் எல்லாம் கூடி வந்திருக்கிறது. நெடு நாட்களுக்குப் பிறகு என் வாழ்க்கையிலும் என் மனதிலும் நிம்மதி நிலைத்திருக்கிறது. நான் மிகவும் சந்தோஷமாக இருக்கிறேன். என் வாழ்க்கையில் நல்ல மாற்றங்கள் நிகழ்ந்து கொண்டே இருக்கிறது. நான் எதிர்பார்க்கிறது எல்லாம் என் வாழ்வில் நடந்து கொண்டிருக்கிறது. நன்றி சாயிநாதரே என்று என்னிடம் வந்து கூறத்தான் போகிறாய். நானும் அதை பார்க்கத்தான் போகிறேன். என்னுடைய பிள்ளைகள் அனைவருமே நீடித்த செல்வமும் நிலையான உடல் ஆரோக்கியமும் பெற்று சர்வ மங்களமும் பெற்று சந்தோஷமாக வாழ்வதற்கே நான் நித்தம் என்னுடைய ஆசிர்வாதத்தை வழங்கி கொண்டே இருக்கிறேன். தினமும் என்னுடைய வாக்குகளை கொடுத்து கொண்டே இருக்கிறேன். நான் கொடுக்கும் வாக்கு எப்பொழுதுமே பொய்யாகாது. என்னை நம்பியவர்களை நான் விட்டு கொடுத்ததும் இல்லை, அவர்களை விட்டு சென்றதும் இல்லை, என்னை விட்டு விலகி போகும்படி நான் அறிவுறுத்தியதும் இல்லை. இந்த பிரபஞ்சத்தில் நீ எங்கு இருந்தாலும் உனக்கு தேவையானது அனைத்தையும் நான் செய்து கொடுப்பேன். நீ நினைப்பதற்கு மேலாகவே உனக்கு நடத்தி காட்டுவேன். சர்வ நிச்சயமாக இது உன் வாழ்வில் நடந்தே தீரும். உன் கஷ்டத்திற்கான இறுதி கட்டத்தை எட்டிவிட்டாய். என் பிரியமே, வரலாற்றில் வெற்றி பெற்றவனும் இடம்பெற முடியும், தோல்வி அடைந்தவனும் இடம்பெற முடியும். ஆனால் வேடிக்கை பார்ப்பவனால் ஒருபோதும் இடம்பெறவே முடியாது. நீ வெற்றி பெற்றவனாக இரு அல்லது தோல்வி அடைந்தவனாக இரு. எப்பொழுதும் வேடிக்கை மட்டும் பார்த்து கொண்டே இருக்காதே. இது உன் வாழ்விற்கு நல்லதல்ல. நீ வாழ்க்கையில் செல்ல வேண்டிய இலக்கையும் உன்னால் நிச்சயமாக அடையவே முடியாது. எனவே வெற்றி தோல்வி எது வந்தாலும் சரிசமமாக எடுத்துக்கொள். வெற்றி வந்துவிட்டால் மகிழ்ச்சியாக இரு, தோல்வி வந்துவிட்டால் அது வெற்றிக்கான முதல் படி என்று எடுத்துக்கொண்டு அடுத்த அடியை எடுத்து வைத்து கொண்டே இரு. எப்பொழுதும் மறந்தும் கூட உன் அடியை பின்னோக்கி ஒரு அடி கூட எடுத்து வைக்க எண்ணாதே, முயற்சிக்கவும் செய்யாதே. சோதனைகள் வந்து கொண்டே இருக்கிறதே, எனக்கு மட்டும் வாழ்க்கையில் துன்பங்கள் நிலவிக் கொண்டே இருக்கிறதே, அடுத்து என்ன பண்ண வேண்டும் என்ற ஒரு வழி கூட என் கண்களுக்கு தெரியவில்லையே, இந்த வாழ்க்கையை நான் எப்படி வாழ்வது என்று புலம்பாதே, கண்ணீர் சிந்தாதே. காலையில் அதிகாலையில் கூட்டிலிருந்து புறப்படும் பறவைக்கு இரை இறக்கும் இடம் தெரிந்தா அது பறக்கிறது? இறப்பதற்கு வேண்டுமானால் ஒரே ஒரு நொடி துணிச்சல் போதுமானதாகவே இருக்கும். ஆனால் வாழ்வதற்கு ஒவ்வொரு நொடியும் துணிச்சல் இருக்க வேண்டும். அப்பொழுதுதான் தைரியமாக தன்னம்பிக்கையோடு உனக்கு கிடைத்திருக்கும் இந்த வாழ்க்கையை நீ வாழ முடியும். உனக்கான பாதையை முதலில் கண்டுபிடி. அந்த பாதையில் உன் பயணத்தை மேற்கொள். உனக்கான வெற்றி நிச்சயமாக உனக்கு உண்டு என் குழந்தையே. விடியும் வரை நமக்கு தெரிவதில்லை நாம் காண்பது கனவுதான் என்று. அதுபோலத்தான் வாழ்க்கையே முடியும் வரை நமக்கு தெரிவதும் இல்லை, புரிவதும் இல்லை வாழ்க்கையை எப்படி வாழ வேண்டும் என்று. பேராசை முடிகின்ற இடத்தில் மகிழ்ச்சி துவங்க ஆரம்பிக்கிறது.
புன்னகை துவங்கும் இடத்தில் வாழ்க்கையும் துவங்க ஆரம்பிக்கிறது. அதே போல அன்பு எங்கெல்லாம் இருக்கிறதோ அங்கெல்லாம் அனைத்துமே கிடைக்கின்றது. உப்பையும் உறவையும் அதிகமாக எடுத்தால் உணவும் சரி உறவும் சரி கசந்துதான் போய்விடும். எனவே எதையுமே அதிகமாக யோசிக்காதே. கிடைத்திருக்கும் இந்த வாழ்க்கையை எப்படி நிம்மதியாகவும் மகிழ்ச்சியாகவும் வாழ வேண்டும் என்பதில் மட்டுமே உன் சிந்தனையை செலுத்து. மிகப்பெரிய மாற்றம் உன்னை தேடி வரும். இதற்கு உன் சாயப்பா தான் சாட்சி. என் அன்பு குழந்தையே, புதைக்கப்பட்ட விதைக்கு கூட எதிர்காலம் உண்டு. வெட்டப்பட்ட மரங்கள் கூட மீண்டும் வளர்வது உண்டு. ஆனால் வெறும் தோல்விகள் கண்டு சோர்ந்து போனால் உன் வாழ்க்கையை யார் வாழ்வது குழந்தையே?